I call special guest Mr. Bisai Rajadan to speak few words. Please welcome, sir. I can speak. It will reach in your heart. But I can speak Tamil. It will reach in your mind. So I can speak Tamil. இங்கிலீஷ்ல பேசினா ஹார்ட் தான் டச் ஆகும், தமிழ்ல பேசினா மைண்டே டச் ஆகும். அதனால நான் தமிழ்லே பேசுறேன். எனக்கு ஊரு கொடுத்த உயிர் கொடுத்த தாய் தந்தையருக்கு என்னுடைய முதல் வணக்கம். என்னை சினிமாவில் அறிமுகப்படுத்திய புரட்சி கலைஞர் எங்கள் ஆசான் சொக்க தங்கம் கேப்டன் அவர்களுக்கு என்னுடைய இரண்டாவது வணக்கம். இங்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மூன்றாவது வணக்கம். சினிமானா மணி கணக்கில் பேசலாம், அரசியல் அப்படின்னா நாள் கணக்கில் பேசலாம். இந்த மாதிரி நிகழ்வுகள்ல ஒரு சில நிமிஷங்கள் பேசுறேன். என்னுடைய பேச்சில் நிறைய இருந்தா எடுத்துக்கோங்க, குறை இருந்தா மன்னிச்சுக்குங்க. கல்வி, education is the most important in this world. அதாவது கல்வியை விட ஒரு ஆயுதம் இந்த உலகத்திலே கிடையாதுன்னு சொன்னார் நெல்சன் மண்டேலா. அந்த மாதிரி ஒரு கல்வியை இப்போ இந்த பள்ளிகொண்டா நகரத்தில் கேபிஎஸ் நர்சரி பிரைமரி இவங்க இந்த ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நம்மளுடைய எனக்கு முன்னாடி பேசிய ப்ரொஃபசர் சொன்ன மாதிரி மேடம் பரிமளா அவர்கள் அவங்களுடைய குடும்பத்திலே 4 டாக்டர் 4 ப்ரொஃபசரை உருவாக்கி இருக்காங்கன்னா அப்போ எவ்வளவு வெளியில பப்ளிக்ல எவ்வளவு உருவாக்குவாங்க. அது இல்லாம அண்ணன் தங்கமணி விஜய்குட்டி அவங்களுக்கு எப்படி உறுதுணையா இருக்காங்க பாருங்க. ஒரு குடும்பத்தை நடத்துறதே கஷ்டமான சூழ்நிலை. ஆனால் ஒரு கல்வி நிறுவனத்தை நடத்துறாங்கன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். அதுக்கு முதல்ல ஒரு கிளாஸ் கொடுங்க அவங்களுக்கு. சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு கல்வி நிறுவனத்தை நடத்துவதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதற்கு எவ்வளவு உழைப்பு, எவ்வளவு டெடிகேஷன், அர்ப்பணிப்பு எல்லாமே வேணும். அதை அவங்க சிறப்பாக செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா காலையில் எழுந்திருக்கிறதுல இருந்து ஸ்கூல் பசங்க வீட்டுக்கு போக வரைக்கும் அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி அதை அவங்க கரெக்டாக செய்கிறாங்க. ஏன்னா அங்கே இருக்கிற பேரண்ட்ஸ் பார்க்கும்போது தெரியும். அதே போல டீச்சர்ஸ் அவங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பசங்க 2 பேர் இருந்தாங்கன்னா அந்த 2 பசங்க மட்டும்தான் நல்லா இருக்கும்னு நினைப்போம். ஆனால் ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸ் அவங்க கிட்ட இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் 30 பேரோ 40 பேரோ அந்த 40 பேரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா டீச்சர்ஸ் தான். அதுக்கெல்லாம் கை தட்ட மாட்டீங்களா? அவங்க பாகுபாடு பார்க்காம, ஏழை பணக்காரன்னு பார்க்காம, ஜாதி பார்க்காம, மதம் பார்க்காம அவங்க கிட்ட வர்ற ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேருமே நல்லா வரணும்னு நினைக்கிறது தான் அவங்க டீச்சர். இப்போ எனக்கு முன்னாடி அண்ணன் ராஜேஷ் பேசினாங்க. நானும் டீச்சர்கிட்ட டியூஷன் படித்தேன். டீச்சர்கிட்ட டியூஷன் படித்தவர் இன்னைக்கு கெஸ்டா வந்திருக்காரு. அதே மாதிரி இந்த ஸ்கூல்ல படிக்கிற பசங்க இன்னும் ஒரு 25 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் கழிச்சு இப்ப படிக்கிற இந்த குட்டி குட்டி பசங்க அவங்க கெஸ்டா வரணும். அதுதான் அவங்களுக்கு லட்சியம், பேரண்ட்ஸ்க்கு லட்சியம். கல்வி சாதாரண விஷயம் கிடையாதுங்க. நம்முடைய மகாத்மா காந்தி அவர்கள் சொல்லியிருக்கிறார். என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் நம்ம கற்ற கல்வி கைவிட்டது. நம்ம கற்ற கல்வி நம்ம கடைசி வரைக்கும் கல்வி தான் நம்ம கூட வரும். அப்பாவோ அம்மாவோ அண்ணனோ அக்காவோ அத்தானோ மாமாவோ தம்பியோ தங்கச்சியோ யாரும் நம்ம கூட வரமாட்டாங்க. நாம படிச்ச படிப்பு நம்ம கூட கடைசி வரைக்கும் வரும். படிப்பு முக்கியமான விஷயம். ஏன்னா I have finished with 4 degree, BSc Maths, MA Political Science, Postgraduate Diploma in Advertisement, DFT Direction, Diploma of Film Direction. Now I am doing in law. My age is 57. நான் இன்னைக்கும் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். படிப்புக்கு வயசு கிடையாது.
அதே மாதிரி கற்ற கல்வி எங்க வேணாலும் நமக்கு கை கொடுக்கும். நான் ஒரு விசிட்டிங் கார்டில் அந்த 4 டிகிரியை போட்டு கொண்டு போய் கலெக்டரை பார்க்கறேன்னா அவர் உடனே என்னை வர வச்சு பார்ப்பார். அதுதான் கல்வியோட முக்கியத்துவம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இன்ஸ்டியூட்ல படிக்கும்போது பிலிம் இன்ஸ்டியூட்ல நான் டைரக்ஷன் கோர்ஸ் ஃபர்ஸ்ட் இயர்ல எங்களுக்கு என்னன்னா கற்றுக் கொடுப்பாங்க, பர்சிஸ்டன்ஸ் ஆஃப் விஷன் அப்படின்னு ஒன்று கற்றுக் கொடுப்பாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு பொருளை பார்த்தோம்னா அந்த பொருள் நம் கண்ணு வழியா போய் மூளையில 16 செகண்ட் ரிஜிஸ்டர் ஆகும். ஒரு பொருளை பார்த்தோம்னா 16 செகண்ட் நம்மளுடைய மூளையில அது வந்து ரிஜிஸ்டர் ஆகும். அதுக்கு பிறகு நம்ம பார்ப்போம், எந்த ஒரு பொருளையும் நம்ம லெஃப்ட் டு ரைட் தான் பார்ப்போம், இடதுல இருந்து வலது பக்கம் தான் பார்ப்போம். அதுதான் பர்சிஸ்டன்ஸ் ஆஃப் விஷன் சொல்லுவோம். லெஃப்ட் டு ரைட். நீங்க ஒரு போஸ்ட் பார்த்தா கூட லெஃப்ட்ல இருந்து ரைட் தான் பார்ப்பீங்க, டிவி பார்த்தாலும் அப்படிதான் பார்ப்பீங்க, சினிமா பார்த்தாலும் லெஃப்ட் டு ரைட் தான் பார்ப்பீங்க, ரைட் டு லெஃப்ட் பார்க்க மாட்டீங்க. அதுதான் லெஃப்ட் வந்து லெஃப்ட் ஐயும் ரைட் ஐயும் அவ்வளவு முக்கியம், ரொம்ப முக்கியம் லெஃப்ட் ஐ. இந்த லெஃப்ட் ஐ போன்றவர்கள்லாம் நம்மளுடைய டீச்சர்ஸ் வந்து லெஃப்ட் ஐ மாதிரி, பேரண்ட்ஸ் வந்து ரைட் ஐ மாதிரி. நம்ம பேரண்ட்ஸும் அப்படிதான் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, நம்ம பசங்களை வந்து அப்படியே அமுக்க கூடாது, நீ இதுதான் படிக்கணும் அப்படின்னு நம்ம ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, அவங்க போக்கிலே விட்டுறணும். ஏன்னா தாய்மார்கள் தான் கஷ்டம். ஏன்னா நம்ம ஜென்ஸ் வந்து வெளியில போயிட்டு வேலையை பார்க்க வருவோம், காசை கொடுப்போம், ஃபீஸ் கட்டுறோம், அதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் அந்த பசங்களை காலையில் எழுந்துச்சு தூங்கிட்டு இருக்கிறவனே அப்படியே குளிப்பாட்ட வச்சு, தூங்கிட்டு இருக்கிறவனே ட்ரெஸ்ஸை போட்டு பவுடரை போட்டு, தூங்கிட்டு இருக்க வாயிலே 2 இட்லியை திணிச்சு, தூங்கிட்டு இருக்கவன அப்படியே கொண்டு போய் ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டு மதியத்துக்கு ஒரு 4 இட்லியை கையில கொடுத்துட்டு, எவ்வளவு கஷ்டமான விஷயம் புரியுதுங்களா? நம்ம வந்து ஊரா சுத்திட்டு இருப்போம். அதனாலதான் என்னமோ தெரியல, ஆண்டவன் வீட்டுக்கு வீடு தெய்வத்தை வச்சிருக்கிறான். தாய் மூலமாக ஒவ்வொரு வீட்டிலையும் தாய் மூலமாக தெய்வத்தை வச்சிருக்கிறான். அதாவது வெளி மாநிலத்திலேயோ வெளிநாட்டிலேயோ நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, கஷ்டம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? பேரண்ட்ஸ் பசங்களை கூலி வேலைக்கு கூட்டு போயிடுவாங்க. நம்ம பக்கத்துல பீகார்ல கூட அப்படிதான் போவானுங்க. வீட்டுல கஷ்டம் வந்ததுன்னா பசங்களை வேலைக்கு கூலி வேலைக்கு கூட்டு போயிடுவாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் தான் உயிரே போனாலும் பிச்சை எடுத்தாவது படிக்க வைக்கிற தாய் தந்தை இருக்கிற ஊரு தமிழ்நாடு. உழைப்பாங்க, உழைச்சி படிக்க வைப்பாங்க. இந்த நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, என்ன கடுகு மணி தங்கம் இருந்தா கூட அதை வித்து பசங்களை படிக்க வைப்பாங்க. அதுதான் நம்ம தமிழ்நாட்டோட தாய் தந்தையர்கள். நம்ம படிக்காத படிப்பை நம்ம பசங்க படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற பேரண்ட்ஸ் இருக்கிற நாடு இந்த தமிழ்நாடு. ஒரு நிறைய பேசுவேன் நான். எவ்வளவு ரொம்ப நேரம் பேசலாமா? கொஞ்சம் பேசலாமா? ஒரு 10 நிமிஷம். ஓகே. அமெரிக்க அதிபர் ஒபாமா, முன்னாள் அதிபர் ஒபாமா அவர்கிட்ட போய் நிறைய கம்ப்யூட்டர் இந்த பிசினஸ் பண்றவங்க எல்லாம் போய் சொல்றாங்களாம், ஏங்க பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருந்துதாங்க நிறைய பேர் இங்க வந்து கம்ப்யூட்டர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, இங்க நமக்கெல்லாம் வந்து வேலை இல்லை நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் அப்படின்னா ஒபாமாவுக்கு ஒண்ணுமே தெரியல. என்ன இந்தியாவில் அப்படி? என்ன ஒரு இந்தியன் 10 அமெரிக்கனுக்கு சமம். ஒரு இந்தியனோட மூளை 10 அமெரிக்கருக்கு சமம். அப்போ ஒபாமா அவர்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் நிகழ்ச்சிக்கு போயிருக்கிறாங்க. அப்ப அந்த ஸ்கூல் நிகழ்ச்சியில வந்து ஒபாமா சொல்றாரு, இந்த மாதிரி இந்தியாவில் தமிழ்நாட்டில இருந்து வர்றவங்க எல்லாம் கம்ப்யூட்டர்ல பெரிய ஆளா இருக்காங்க எப்படி அப்படின்னு கேட்கிறாங்க. ஏன்னா மைக்ரோசாப்ட்ல சத்யநாதன் இந்தியாக்காரர் இருக்கிறாரு, கூகுள் பிச்சைன்னு இருக்கிறாரு, எல்லாமே இந்தியாக்காரங்க. எப்படி இவங்களுக்கு மட்டும் இவ்வளவு அறிவு அப்படின்னு சொல்லி புரியல அவரு. அப்ப அவங்க அந்த ஸ்கூல்ல போய் பேசுறாரு. அப்ப அந்த ஸ்கூல்ல ஒரு டீச்சர் இருக்கிறாங்க. அந்த டீச்சர் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்திய வம்சாவளியில உள்ள டீச்சர் அவங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, நான் சொல்றேன் அதுக்கு காரணம் என்னன்னு அப்படின்னு. அந்த டீச்சர் போய் மேடையில சொல்றாங்களாம், இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் கல்வியோடு ஒழுக்கத்தையும் உழைப்பையும் கற்றுக் கொடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் சொன்னாங்களாம். சோ கல்வி எவ்வளவு முக்கியமான விஷயம் பாருங்க. நம்ம ஐயா கெமிஸ்ட்ரி ப்ரொஃபசர் சொன்னாங்க, அவர் ஒன்னொன்னா சொன்னாங்க. அதாவது
கிரேக்க கவிஞன் சாக்ரடிஸ் அவர்களை தூக்கில் தொங்க போடும் போது கூட கவிதை படித்துக் கொண்டேதான் தூக்கில தொங்கினார். நம்முடைய பகத்சிங் அவர்களும் படித்துக் கொண்டேதான் தூக்கில தொங்கினார். உமர் முக்தார் அவர்களும் படித்துக் கொண்டேதான். நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த உலகத்திலே மிக சிறந்த ஆயுதம் கல்வி அப்படின்னு நெல்சன் மண்டேலா சொன்னார். படிக்காமல் இருக்கிறத விட பிறக்காமல் இருக்கலாம் என்று பிளேட்டோ சொன்னார். கற்ற கல்வி கை கொடுக்கும், பெற்ற பிள்ளை கை கொடுக்க விட்டால் மகாத்மா காந்தி சொன்னார். அண்ணா ஐயா ப்ரொஃபசர் சொன்ன மாதிரி நம்மளுடைய காஞ்சிபுரம் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அவருடைய த்ரோட் கேன்சர், தொண்டையில கேன்சர், ஆபரேஷன் பண்ணணும். சாயந்தரம் ஆபரேஷன் டைம் குறிச்சிட்டாங்க. ஆனா அவர் என்ன சொல்றாரு டாக்டர்கிட்ட, ஆபரேஷன் நாளைக்கு வைங்க. ஹலோ, இன்னைக்கு நான் ஒரு புத்தகத்தை படிச்சு முடிக்கணும். இது படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நாளைக்கு காலையில ஆபரேஷன் வைங்கன்னு சொன்னார். அதே போல டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் படிக்கிற அறையும் படுக்கிற அறையும் பக்கத்தில் இருக்கணும்னு சொன்னார். நம்மளுடைய பாரத பிரதமர் எங்கு போனாலும் படித்துக் கொண்டே போவார். பழைய பாரத பிரதமர் நேரு அவர்கள் ரயில் பயணமாகட்டும், கார் பயணமாகட்டும், பிளைட் பயணமாகட்டும், எங்கு போனாலும் படித்துக் கொண்டே இருப்பார். அதே போல நம்மளுடைய டாக்டர் ஐயா ராதாகிருஷ்ணன், நம்ம தமிழ்நாட்டை சார்ந்தவர், ஜனாதிபதி அவர்கள் படித்துக் கொண்டே தூக்கத்தை மறந்தார். 3-4 நாட்கள் படிப்பு அவ்வளவு முக்கியமான விஷயம். நான் ஒரே ஒரு இன்சிடென்ட் மட்டும் சொல்றேன். அதாவது நான் ஒரு 8 years பேக் நினைக்கிறேன், என் பையன் 8ஆம் கிளாஸ் வரைக்கும் 45 மார்க் 50 மார்க் தான் எடுப்பான். ரொம்ப ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். நான் வேல் படம் ஷூட்டிங் போயிருக்கிறேன். அந்த படத்துல சூர்யா சாருக்கும் எனக்கும் ஒரு சின்ன ஃபைட். 2 சூர்யா சார். ஒரு சூர்யா சார் வில்லேஜுக்கு போயிடுவாரு. வில்லேஜில் இருக்கிற சூர்யா சார் சிட்டிக்கு வந்துடுவாரு. நான் போய் சிட்டியில் இருக்கிற சூர்யா சார் வீட்டில் போய் பிரச்சனை பண்ணுவோம். அந்த பிரச்சனை பண்ணும்போது நான் கேட்பேன், டேய் வேலு, உனக்கு அம்மா ஒருத்தி, அப்பா எத்தனை பேர் தெரியுமா அப்படின்னு டயலாக் எல்லாம் பேசுவேன். அவருக்கும் ஃபைட்டு. அவர் வயிற்றுல ஒரு பஞ்ச் பண்ணுவாரு. ஓட்டை உடைச்சிட்டு விழணும். ஒரு 5:45 மணி இருக்கும். டைரக்டர் ஹரி சார் அவர் சொல்றாரு, டூப்பு போட்டுடலாங்கிறார். அப்ப நான் சொன்னேன், டூப்லாம் போட வேண்டாம் சார், நானே பண்றேன் சார் அப்படிங்கிற. ஒயிட் ஷர்ட்டு என்னன்னா பஞ்ச் பண்ணோம்னு வைங்களேன், இந்த பக்கம் ஒரு 5-6 பேர் ரோப் கட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு 6-7 பேர் கட்டி கயிறு. அவர் கரெக்டா என் வயிற்றுல பஞ்ச் பண்ணுவோம். இவங்க அந்த ரோப்பை தூக்கும் போது 40 அடி மேல ஹைட்ல ஓடு இருக்கும். அந்த ஓடை உடைச்சு கொண்டு விழணும். இதுதான் ஷாட். ஷாட் ஒரு 5:45 5:50 பேக்கப் ஆகிற டைம். 6 மணிக்கு தான் ஒரு கால் ஷீட். காலையில் 9 to 6 வரைக்கும் தான் ஒரு கால் ஷீட். 8 மணி நேரம் ஷூட்டிங்கு. ஒரு 5:50 பேக்கப் ஆகிற டைம் இந்த ஷாட் வைக்கிறாங்க. அதே மாதிரி அவர் சூர்யா சார் பஞ்ச் பண்றாரு. ரோப்பை இழுக்கிறாங்க. மேல போய் உடைச்சிட்டு விழுகிறேன். அப்புறம் அடி அவர் டைலாக் எல்லாம் பேசுவார். இதுல என்னன்னா, எனக்கு உடம்பு பூரா ரத்தம். அந்த ஓடுலாம் ஃப்ரண்ட் பேக் இங்க கை எல்லாம் பிளட். ஒயிட் ஷர்ட் அப்படியே பிளட் எல்லாம் வெளியில தெரியுது. ஃபைட் மாஸ்டர் டைரக்டர் ஹரி சார் சூர்யா சார்லாம் ஹாஸ்பிட்டல் போங்கன்னாங்க. இல்லை நான் சொல்றேன், இல்லை சார் நான் வீட்டுக்கு போயிட்டு ஹாஸ்பிட்டல் போறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போறேன். என் பையன் டிவி ரிமோட் எடுத்துட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். ஒவ்வொரு சேனலா மாத்தி மாத்தி பார்த்துக்கிட்டு இருக்கான். நான் உள்ள என்ட்ரி. நான் உள்ள போறேன். அவன் அப்படியே பார்த்துட்டு எப்படி திரும்பி பார்க்கறான். பார்த்தவன் டிவி அப்படியே நிப்பாட்டிட்டு, அப்ப என்ன உடம்பெல்லாம் ரத்தமா இருக்கு அப்படின்னு கேட்கறான். நான் சொன்னேன், டேய், மற்ற பேரண்ட்ஸ் எல்லாம் அவங்க பசங்களை வேர்வை சிந்தி படிக்க வைப்பாங்கடா, நான் ரத்தம் சிந்தி உன்னை படிக்க வைக்கிறேன்டான்னு சொன்னேன் சார். இந்த ஒரு வார்த்தை அவனை புரட்டி போட்டது. இந்த ஒரு வார்த்தை அவனை புரட்டி போட்டு எஸ்எஸ்எல்சியில 500க்கு 469 மார்க் எடுத்தான். பிளஸ் 2ல 1200க்கு 1179 மார்க் எடுத்தான். இன்னைக்கு எம்பிபிஎஸ் முடிச்சு எம்டி படிச்சிட்டு இருக்கிறான். சோ பேரண்ட்ஸ் பசங்களை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அவங்க போக்கிலேயே விட்டுருங்க. அவங்க போக்கிலே விட்டுருங்க. நல்லா படிப்பாங்க. ஏன்னா அவனை படிக்கணும். விளையாடுற நேரம் விளையாடணும், படிக்கிற நேரம் படிக்கணும், டிவி பார்க்குற நேரம் டிவி பார்க்கணும். ஏன்னா பாரதியாரே சொல்லியிருக்கிறார், ஓடி விளையாடு பாப்பா, ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா,
காலையில் எழுந்தவுடன் படிப்பு, மாலையில் விளையாட்டு, அப்புறம் கனிவு தரும் பாட்டுன்னு பாரதியார். அதனால வந்து படிக்கணும், படிப்பு முக்கியமான விஷயம். ஏன்னா இப்ப நம்ம ஐயா அப்துல் கலாம், ஏபிஜே ஐயா அப்துல் கலாம் நம்ம ஜனாதிபதியா இருந்தாங்க. 1998ல 1998ல போக்ரான்ல வந்து வெடிகுண்டை வெடிக்க செஞ்சார். அது வந்து உலக நாடுகள் கண்களை மண்ணை தூவி வெடிக்க செஞ்சார். அது சாதாரண விஷயம் கிடையாது. அவர்கிட்ட ஒரு தடவை போய் பத்திரிகைக்காரங்க கேட்கிறாங்களாம். என்ன கேட்டாங்களா? ஐயா, நீங்க படிச்சிருக்கிறீங்க, உங்களுக்கு எதையா பேர் கொடுக்கும், எதையா உங்களுக்கு திருப்தி கொடுக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாரா, ஏன்னா அந்த ஏவுகணை எல்லாம் வந்து அனாவசியமா வந்து சயின்டிஸ்டோட சேர்ந்து ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் வந்து தயாரிப்பாராம். அவர்கிட்ட போய் அவங்க கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்களா, ஐயா அவர் என்ன சொல்றாரு, நான் ஒரு நாள் நைட்டு படுத்துக்கிறேன், அப்ப எனக்கு திடீர்னு ஒரு சிந்தனை வருது, எந்திரிச்சிட்டேன் நானு. மாற்றுத்திறனாளிகள் வந்து அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கால் இல்லாதவங்க எல்லாம் மரக்கட்டையில வந்து கால் செஞ்சு நடந்து வருவாங்க. ரொம்ப கஷ்டமா காலை தூக்கி நடந்து வருவாங்க. அது 4 கிலோ அதோட வெயிட் 4 கிலோ. அப்போ ஐயாவுக்கு திடீர்னு ஒரு யோசனை வந்திருக்கு. இந்த ராக்கெட்ல ஏவுகணையில கூம்பு மாதிரி இருக்கும், அது வெயிட் அதிகமா இருக்கும், அது ஈஸியா தூக்கிட்டு போறதுக்கு கார்பன் கார்போசைட் அப்படின்னு ஒரு இது உண்டு. அதை பயன்படுத்தி அந்த வெயிட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க, அதை வந்து ஈஸியாக்குவாங்க. அப்ப ஐயாவுக்கு திடீர்னு அந்த ஐடியா வருது. உடனே சயின்டிஸ்ட் ஹைதராபாத்துக்கும் பெங்களூருக்கும் போன் பண்றாரு. இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம பண்ணிருக்கோமே ராக்கெட்ல, அதே மாதிரி இந்த கட்டக்காலுக்கு நம்ம பண்ணணுமே அப்படின்னு சொல்லி உடனடியாக தயார் பண்ணாரு. கார்பன் கார்போசைட் மூலமாக அந்த கால் மரக்கட்டையை எடுத்துட்டு இப்ப அந்த பிளாஸ்டிக் கால் வருது பாத்தீங்களா, அது கார்பன் கார்போசைட்ல ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் பண்ணது. அதோட வெயிட் 400 கிராம், 4 கிலோ இருக்கிறத 400 கிராம் ஆக்கினார். அப்ப அவர் சொல்றாரு, நான் படிச்ச படிப்பு எனக்கு ராக்கெட் விட்டதுலயோ மத்த இந்த போக்குவரத்துல வெடிகுண்டு வெடிச்சதுலயோ எனக்கு வந்து பெருமை கிடையாது. இந்த மாற்றுத்திறனாளி வந்து நடக்கிறான்ல 400 கிராம் ஈஸியா தூக்கி நடக்கிறானே, அதுதான் பெருமைன்னு சொல்லி ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் சொன்னார். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், இப்ப நிறைய இஸ்லாமிய சகோதரர்கள் சகோதரிகள் இருக்கிறீங்க. ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு போகும்போது அவருடைய கையில் ஒரு மெழுகுவத்தியை கொடுத்து இந்த மாதிரி குத்து விளக்கை ஏத்த சொன்னாங்களாம். ஐயா அவர்கள் அந்த மெழுகுவத்தியை எடுத்துட்டு குத்து விளக்கை ஏத்திட்டு என்ன தெரியுமா சொன்னாங்களாம், நான் பிறப்பால் இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவன், என் கையில் கொடுத்த மெழுகுவத்தியோ கிறிஸ்துவின் அடையாளம், ஏத்த சொன்ன குத்து விளக்கோ இந்துக்களின் அடையாளம், இதுதான் இந்தியா அப்படின்னு சொன்னார். ஜாதி பார்க்க கூடாது, மதம் பார்க்க கூடாது, இனம் பார்க்க கூடாது, ஏழை பணக்காரன் பார்க்க கூடாது, நம்ம எல்லாரும் ஒரே ஆளுதான். ஏன்னா எங்க தலைவர் கேப்டன் அடிக்கடி சொல்லுவாரு, எல்லாருக்கும் ஓடுறது ஒரே ரத்தம் தான், சிவப்பு ரத்தம் தான், நம்ம எல்லாரும் சுவாசிக்கிறது ஒரே காத்து தான் அப்படின்னு சொல்லுவார். அவரும் ஜாதி பார்க்க மாட்டார், மதம் பார்க்க மாட்டார். அதனாலதான் நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போதே ஜாதி மதம் எதுவுமே பார்க்க கூடாது. எனக்கு இந்த மாதிரி ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த தங்கமணி விஜய் அண்ணன், விஜய்குட்டி அண்ணனுக்கும், நம்மளுடைய பரிமளா டீச்சர் அவர்களுக்கும் மற்றும் இந்த பள்ளிக்கூடத்தில் பணிபுரியும் அத்தனை ஆசிரியர்களுக்கும், பணிபுரியும் அத்தனை தொழிலாளர்களுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பேச்சில் நிறைய இருந்தா எடுத்துக்கங்க, குறை இருந்தா மன்னிச்சுக்கங்க. நன்றி, வணக்கம். ஒரே ஒரு வசனம் மட்டும் பேசுகிறேன். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி ஆகிய 5 மொழிகளிலும் 237 படம் பண்ணியிருக்கிறேன். நான் என்னுடைய முதல் படம் ரமணா, கேப்டன் தான் என்னை அறிமுகப்படுத்தினார். ஒரு 237 படம் பண்ணியிருக்கிறேன். இந்தியில ஒரே ஒரு படம் ஷாருக்கானோட பண்ணேன், சென்னை எக்ஸ்பிரஸ் அப்படின்னு. இப்போ ரீசெண்டா கூட தெலுங்குல ரவிதேஜாவோட டைகர் நாகேஸ்வரான்னு ஒரு படம் பண்ணேன். ஒரு 51 சீரியல் நடிச்சிருக்கிறேன். எல்லா சேனல்லையுமே, சன் டிவி, விஜய் டிவி, ஜி தமிழ், எல்லா சேனல்லுமே நான் நடிச்சிருக்கிறேன். நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். என்னுடைய முதல் படம் சாமி, 2வது படம் வந்து பிதாமகன், என்னுடைய 3வது படம் திருப்பாச்சி. அதுல அந்த ஆடு வெட்டுற சீன் வரும். பேசாம ஊருக்கு வந்தோமா போனோமா இல்லாம வீணா எங்க ஊரு கோயில் விஷயத்துல எங்க ஆத்தாளுக்கு ஒரு ஆளை வெட்டுறது ஒண்ணுதான், 10 ஆளை வெட்டுறது ஒண்ணுதான், பிடிச்சு கேட்டுக்கிறா. அப்போ அவர் வந்து அல்லாஹு அக்பர் அப்படின்னு பாட்டு பாடுவார்.
அப்ப நான் சொல்லுவேன், தம்பி நீங்க முஸ்லீம்களா? ஆமா சார். நல்ல வேலை சொன்னீங்க தம்பி. வீணா உங்களை வெட்ட போய் ஊருக்குள்ள ஒரு பிரச்சனை வர பார்த்தது. ஊருக்குள்ள முஸ்லீம் நாங்களும் அண்ணன் தம்பி மாதிரி பழகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படங்கள்ல நான் வந்து வசனம் பேசியிருந்தாலும் எனக்கு பிடிச்ச ஒரே ஒரு வசனம் தென்றல் அப்படிங்கிற ஒரு சீரியல். அதுல தர்மன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் வருவேன். வரும்போதும் வாழ்க பாரதம், போகும்போதும் வாழ்க பாரதம் அப்படின்னு சொல்லிட்டு போவேன். அதுல வந்து பழைய நடிகை லட்சுமி அம்மாவோட பொண்ணு ஐஸ்வர்யா வந்து புவனா அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. அவங்க வருவாங்க, வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, நான் போலீஸ்கிட்ட சொல்லிட்டேன், டிஜிபிட்ட சொல்லிட்டேன், இப்போ வருவாங்க, உன்னை வந்து அரெஸ்ட் பண்ணி உன்னை கொண்டு போய் உள்ள தள்ளிடுவாங்க, நீ உள்ள போய் கம்பி என்னணும் அப்படின்னு சொல்லிட்டு 1 2 3 4 5 அப்படின்னு நிப்பாட்டிடுவாங்க. உனக்கு இங்கிலீஷ் தெரியாது, நான் தமிழ்ல சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 1 2 3 4 5 6 7 8 சொன்னா போதும், வெட்டிட்டு வந்து நிப்பாங்க. நான் யார் தெரியுமா? என் பின்னாடி என்ன தெரியுமா? சிரிச்சு பேசணும் அண்ணன் நினைக்கிறியா? ஐயா நானு ஆக்ரோஷமான சாம்பலாயிருவேன். இந்த டயலாக பேசி முடிச்சோன்னா அந்த பொண்ணு தெரிச்சு ஓடி போயிட்டான். அது ஐஸ்வர்யா தில்லாலங்கடி பொண்ணு. அது பயந்து ஓடி போயிட்டான். இங்க வாமா ஏன் அப்படின்னு. அண்ணா டயலாக் பேசும்போது உங்களை பார்க்கறதுக்கு பயமா இருக்குண்ணே. என்னண்ணா இப்படி பேசுறீங்க அப்படின்னா, ஏமா இதுக்கே இப்படி சொல்றியம்மா? 24 மணி நேரம் ஏன் பொண்டாட்டி இந்த மூங்கியை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறா, அப்ப அவ எப்படிமா பயப்படாம இருக்க முடியும்? நன்றி நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. KVS மென்மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்த வருஷமும் நான் சீஃப் கெஸ்டா வர்றேன். இதை விட அதிகமா கூட்டம் இருக்கணும், இதை விட அதிகமா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கணும். என்னுடைய பேச்சுல நிறைய இருந்தா எடுத்துங்க, குறை இருந்தா மன்னிச்சுங்க. நன்றி, வணக்கம்.